1 கிலோ அரிசிக்கு பதிலாக 2 கிலோ, 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க, கொடுக்கல. சிலிண்டர் மானியம் மாசம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களாங்க? ஆக மக்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே, திமுக அரசாங்கம் தானே. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா பொங்கல் பரிசு நன்றாக கிடைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஏழை எளிய வீட்டில் கூட தை பொங்கல் வருகின்ற பொழுது அந்த தை பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்கு எல்லா இல்லங்களையும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்பை அறிமுகப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியா இருக்குது, இன்னும் நிரப்பல. எப்ப நிரப்ப போறீங்க? அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் கிடைக்கவில்லை என்று அதையும் நிறைவேற்ற தவறிவிட்ட அரசாங்கம். எல்லாருக்கும் நாமம் போட்டாங்க, அரசு ஊழியருக்கு நாமம் போட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம்.